ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த பிப்ரவரி மாதம் வருவதற்கு முன்பாகவே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த ஜனவரி மாதம் என்பது உனக்காக இருக்கக்கூடிய அத்தனை கர்மாக்களையும் கழிக்கக்கூடிய முக்கியமான மாதம். 7 ஜென்மத்திலும் உனக்கு கிடைக்காத விஷயங்களும் 7 ஜென்மத்தில் உனக்கு நடக்காத விஷயங்களையும் இப்போது நடத்தி கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. உன்னுடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு பிப்ரவரி மாதம் வருவதற்குள்ளாகவே உனக்கான எல்லா சந்தோஷங்களையும் தரப்போகிறேன். கடந்த காலத்தை மறந்துடு, ஏன்னா நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சினா வரப்போகிற மாதங்கிறது உனக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் தருவதாக இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என் தலைவிதின்னு நினைக்காம இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க, யார் சூழ்ச்சி செய்கிறாங்கன்றதையும் கொஞ்சம் யோசித்து புரிஞ்சுக்கிட்டீன்னா அடுத்த முறை இப்படி ஒரு சூழ்ச்சி நடக்காமல் அதிலிருந்து நீ தப்பிச்சுக்கலாம் தானே. இந்த உலகத்தில் பல பேரை சில காலம் ஏமாத்துறான், சில பேரை பல காலம் ஏமாத்துற அளவுக்கு ஏமாளியாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் எப்போதுமே ஏமாளியாக இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உண்மை என்னங்கிறது தெரிய வரும் தானே. உன் கஷ்டம் என்ன, உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, உன் நிலைமை என்னன்னு தெரியாமல் உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துறவங்களை விட நீ யாரு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ வருத்தத்தில் இருக்குன்னு தெரிஞ்சே உன் மனதை காயப்படுத்திய மனிதர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எந்த உறவுமே உன்னை தெரிஞ்சு ஏமாத்தலை. அவங்கவங்க சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவங்களுக்குள்ள ஒரு கொடூரமான விலங்கோட புத்தியை கொடுத்துருச்சு. அதனால யாரையும் தப்பு குறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காம எல்லாத்தையுமே கடந்து போக கற்றுக்கோ. கலங்கி போயிருக்கிற நீரும் புலம்பி போயிருக்கிற மனசும் ஒரு நாள் தெளிஞ்சுதானே ஆகணும். என்ன கவலைகள் வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய அளவுக்கு தைரியமான பிள்ளையாக நீரு. இங்கே யாருமே மனசார வாய்விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருடைய புன்னகைக்கு பின்னும் சுமக்க முடியாத வலியும் வேதனையும் அடக்க முடியாத கண்ணீரும் கவலையும் ஒளிஞ்சு கிடக்குது தானே. ஓ மனசுக்குள்ளேயும் அப்படி எவ்வளவு கவலைகள் இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சதால தான் அதை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ இந்த உலகத்தில் வாழும்போது உனக்கு மரியாதை கிடைக்கணும்னா நீ பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்படி உன் திறமையை வெளிக்காட்டினா மட்டும்தானே இந்த பூமியில் உனக்கு மரியாதை கிடைக்குது. நீ விருப்பப்பட்டினா நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு 1000 வழிகளை என்னால் காட்ட முடியும். விருப்பமில்லை, வாழ்க்கையில் முயற்சி செய்ய எண்ணம் இல்லாட்டி நீ என்னதான் செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கையை வாழணும், கம்பீரமாக தலை நிமிர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டினா எப்போதுமே உன்னுடைய காரியங்களையும் செயல்களையும் திறமையாக அமைச்சுக்கோ. வாழ்க்கையில் எல்லாமே ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிடணும்னு எதிர்பார்க்காத. சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கிறதும் உனக்கு நல்லதுக்கு தான். புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்றியோ, யாருக்காக சில விஷயங்களை விட்டுட்டு தியாகம் செஞ்சுட்டு கூட சும்மா இருக்கியோ, அவங்களே என்னைக்காவது ஒரு சூழ்நிலையில் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் அந்த சமயத்திலையும் நீ மனமுடைந்து போகாமல் தைரியமாக இருக்கணும். உன் எண்ணங்களை நீ அழகாக வச்சுக்கிட்டினா உன் முகமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உன் வாழ்க்கையும் கூட அழகாக ஆகிவிடுமேன்னு செல்லமே. திருத்திக்கிறதுக்கும் அடுத்தவங்க வந்து திருத்துறதுக்கும் இங்கே யாருமே விடைத்தாலோ வினாத்தாலோ கிடையாது. உனக்கு பிடிச்சதை நீ செய்ய. தவறு செஞ்சோன்னு செஞ்சால் திருத்திக்கோ, மாற்றிக்கோ. ஆனால் எப்போ எதை செஞ்சாலும் இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே அதை சரியாக செய்ய பழகு. உன்னை நேரடியாக எதிர்க்க முடியாமல், உன்கிட்ட நேரடியாக வாக்குவாதம் செய்ய முடியாமல், நீ செஞ்சது தப்புன்னு பொய் சொல்ல முடியாமல் சில பேர் வேணும்னே உனக்கு பின்னால் இருந்து உன்னை பற்றி பொய்யான வதந்திகளை பரப்புகிறாங்க. உன்னை நேரடியாக எதிர்க்க தைரியமில்லாத மனிதர்கள் உனக்கு பின்னால் இருந்து செய்யக்கூடிய செயல்களை நினச்சி நீ கவலைப்படவோ பதில் சொல்லவோ அவசியமே இல்லை. எல்லாத்தையும் செய்கிற இந்த சாயப்பாக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். பொறுமையாயிரு. சில முடிவுகள் எடுக்கிறதுக்காக நீ ரொம்ப தடுமாறுற யோசனை செய்கிற. கூடிய சீக்கிரம் அந்த முடிவை எப்படி எடுக்கணுன்ற தெளிவை நான் உனக்கு உண்டாக்குறேன். உன் குழப்பமெல்லாம் தீர்ந்து உன் வாழ்க்கையில் அழகான விஷயங்கள் நடக்கும். நீ எந்த முடிவை எடுத்தாலும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். நீ எதை பார்த்தும் பயப்படவோ கவலைப்படவோ வேணாம்.
உனக்கான தெளிவான முடிவை இந்த சாயப்பா நான் உணர்த்துறேன். எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டு அமைதியாக உன் வேலையை பாருன்னு செல்லமே. நீ தனிமையில் இருந்ததும் தவிச்சிருந்ததும் கஷ்டப்பட்டதும் கவலைப்பட்டதும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இந்த ஜனவரி மாதம் முடியும் போதே உன்னுடைய சந்தோஷம் ஆரம்பமாக தொடங்கிடும். நீ உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோ. எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து வாழணும்னு ஆசைப்படாத. ஏன்னா அடுத்தவனை இன்னொருத்தனை பார்த்து வாழ விரும்புபவனாகத்தானே இருக்கான். நீ நல்லா யோசித்து எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாலும் உன் வாழ்வில் துன்பம் வந்து சேர்வதே சேராது. நீ நினைக்கிறத போல உன் கூட பழகிறவங்களும் இருக்க மாட்டாங்க. இங்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தோட ஒவ்வொரு செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில் எந்த முடிவெடுக்கிறதுனாலும் எந்த செயலை செய்கிறதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு செய்ய ஆரம்பி. கூடிய சீக்கிரம் உன் மன பாரமெல்லாம் உன்னை விட்டு விலகதான் போகுது. நீ அமைதியோடு இலகுவான மனசோட சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ போகிற. உனக்குள்ள இயல்பாக வரும் ஆசைகளை விட இயல்பாகவே நீ எதையாவது யோசித்து ஆசைப்படுறதை காட்டிலும் அடுத்தவங்க போட்டிருக்கிறது இது, அடுத்தவங்க வாங்கியிருக்குது, அவங்க வீட்டில் வச்சுருக்குதுன்னு அடுத்தவர்களை பார்த்து வரக்கூடிய ஆசைகள் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்படி பிறரால் தூண்டப்பட்டு வரும் ஆசைகள் உனக்கு அதிக துன்பத்தை தரும் என்பதை நீ மறந்திடாதே என் செல்லமே. நீ வாழ்க்கைங்கிற கண்ணாடியை சரியாக கையாளாகாட்டினா அந்த கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சி நொறுங்கி போயிடும். மறுபடியும் அதை ஒட்ட வைக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை கண்ணாடியை கவனமாக கையாள கற்றுக்கோ. யாரிடமும் அன்பால் பேசுவதை தான் முயற்சி செய்யணுமே தவிர அதிகாரமாக பேசுகிறதையும் ஆணவத்தோடு பேசுவதையும் நிறுத்திக்கோ. ஏன்னா அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்யும் போதுதான் கூட இருக்கிறவங்களோட மனசை நீ எளிதில் புரிந்து கொள்ள முடியும். எப்போவுமே பொய்யுங்கிற ஆடையை நீ போட்டுக்காத. அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னை அவமானப்படுத்த வாய்ப்பு இருக்கு. எப்போதும் உண்மை பேசக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு. உன்னை வழி நடத்த உன்னுடைய அறிவை பயன்படுத்து. மற்றவங்களை வழி நடத்துறதுக்கு உன்னுடைய இதயத்தை பயன்படுத்து. உன்னுடைய இதயம் மூலமாக அடுத்தவர்களுக்கான விஷயங்களை மிக கனிவோடும் அன்போடும் இரக்கத்தோடும் செய்யு. யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையா இருக்கணும். அதுதான் உன் கம்பீரத்துக்கான உண்மையான பரிசாக இருக்கும். பல பேர் உன்னை படுத்தின அவமானமும் சில பேர் உனக்கு செஞ்ச துரோகமும் சேர்ந்து தானே இப்போ உன்னை ஜெயிக்க வச்சிருக்கு. எப்போவுமே ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோ. வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று நல்லா தான் இருக்கும். ஆனால் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணுமே தவிர கிடைக்காததை நினச்சி ஏங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நீ யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? வெளிச்சம் இருக்கும்போது தான் உன் நிழலே உனக்கு தெரியும். வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் போயிட்டீன்னா உன் நிழல் கூட உனக்கு துணை வராது. உன் நிழலையே நீ நம்பாத எதிர்பார்க்காதன்னு சொல்லும்போது அடுத்த மனிதர்களையும் உறவுகளையும் சொந்தங்களையும் எதிர்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் உன்னை கேள்வி கேட்கும். அதே நேரத்தில் நீ செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் உனக்காக பதில் சொல்லும். நீ நிறைய புண்ணியங்கள் செஞ்சினா அதுதானே உன் வாழ்க்கைக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும்.